வணக்கம் அண்ட் வெல்கம். இதுதான் உங்க டிஎல் கிட்ஸ் கார்னர் பேஜ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்த என்ன இப்ப ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்க வச்சுட்டானுங்க. டேய் யாரா அவன் வசல்லே நின்னு அவன் கைக்கு அவனே முத்தம் கொடுத்துட்டு இவனுங்க குடுக்குற பிரஷர்ல வந்ததுல ஒன்னாவது கும்பிடுதான்னு பாரு. இங்க கும்பிடாத வீட்டுக்கு போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கேப்ஷன் போட்டு கை எடுத்து கும்பிடு. என் தலையெழுத்து எழுதும்போது சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் எழுதுனீங்களா? அது ஒரு வேகத்துல எழுதும்போது அதெல்லாம் மறந்துட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். ஏண்டா நீ சிரிக்கவே மாட்டியாட? சிரிச்சாதான் நீ அடுத்த பிரச்சனையை அனுப்பிடுவியே. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது என்னவோ தெரியல, கடவுள் நம்ம வாழ்க்கையில விளையாடும் போது டீ பிரேக் கூட எடுக்கிறது இல்ல. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். இந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. யாருன்னே தெரியல தம்பி. உங்கள மாதிரி எனக்கும் 2 பொண்டாட்டி கிடைக்க துணை புரிவாய் அப்பனேன்னு சீட்டு எழுதி போட்டு போயிருக்கான். அட கடவுளே, ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கஷ்டத்தை தீக்குற எனக்கே கஷ்டத்தை குடுக்குறானுங்க. சாமினா ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது இல்ல, மாமா மச்சா மாதிரி பழகுறானுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. சாரி, நான் அப்படி எதுவுமே எழுதல. கடவுளே, உங்ககிட்ட எவ்ளோ பேசுறேன், திட்டுறேன், பதில் தர மாட்டேன். குறிங்க, உன்னை பிளாக் பண்ணிட்டேன், போடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எனக்கு ஏதும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, என்ன வச்சு செய்யாம இருக்கலாம்லவா? முடியல. நாம என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டு வேண்டினாலும் கடவுள் ரியாக்ஷன் என்னவோ. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். என்னைய வாடா கலாய்க்கிறீங்க? இருங்கடா, நான் மட்டும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். நீங்களாம் காலி. கடைசி 10-15 வருஷமா முருகன் மேல இல்லாத பக்தி இப்ப மக்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. திருச்செந்தூர் வர்றதென்ன, சஷ்டி விரதம் இருப்பதென்ன, யாரா நீங்களெல்லாம்? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. மனதார ஒரு நொடி என்னை அழைத்து என்ன வேண்டும் என்று சொல். நீ ஆசைப்பட்டதை உனக்கு அள்ளி தருகிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது. நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே. உன் வேண்டுதல்கள் வீண் போகாது. நீ உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பிரார்த்தனையை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தருவேன். வேல் பிடித்து உன்னை காப்பவன் நான். உனக்கு என்றும் துணை இருப்பேன். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா முட்டை மந்திரிச்சு வச்சிடுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.